ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் காணாங்கத்தை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல வானல் அடுப்பில் வச்சாச்சு. வானல் நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் வெந்தயம் நல்லா பொரியணுங்க. நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும். கடுகு போட்டு வெடிச்சிடுச்சு. பெரிய சைஸு வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கியாச்சு. பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தான் வதக்கி இருக்கணும். தக்காளி பழம் எல்லாம் முழுவதும் கரைஞ்சிடுச்சு பாருங்கள். குழம்பு தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எலுமிச்சப்பழ அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கத்தில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நான் மூடி போட்டு மூடிட்டேன். நல்லா கொதிக்கணுங்க. இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா எப்படி மீன் குழம்பு கொதிக்குது பாருங்கள். நல்லா வாசனையாக அருமையாக சூப்பராக இருக்குங்க. இன்னும் குழம்பு கொஞ்சம் திக்காகணும். மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கணும். குழம்பு திக்கான பதத்துக்கு வரணுங்க. இப்போ நான் திறந்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ காணாங்கத்தை மீனை நம்ம குழம்புல போட்டுடலாங்க. நான் ஒன்று ஒன்றா போட போகிறேன் குழம்புல. பாருங்கள், ஒரு மீனாக நான் குழம்புல போட போகிறேன். பொறுமையாக போடணும். மேலே தெளிச்சிடக்கூடாது. எல்லா மீனையும் நம்ம போட்டாச்சுங்க. அவ்வளோதான். இப்போவும் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். மீன் போட்டோம் இல்லைங்களா? மீனோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம மீனை கொதிக்க வச்சுக்கணும். மீனை நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளோட மீன் குழம்பு அருமையாக நல்லா மீனும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. பாருங்கள், நான் கொத்தமல்லி தூவுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பரான காணாங்கத்தை மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.